கடையை ஆரம்பிக்க முடிஞ்சது. உங்க திறமைக்கு தான் கொடுத்துருக்கேன். நல்லபடியா நடத்தீங்கன்னா அதுவே போதும். சரிங்க சார். ஓகேவா? மனோஜ் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. எல்லாம் இப்போ உங்க ஃபேமிலில ஏதோ இஷ்யூ இருக்குன்னு ஆக்சுவலி ரோஹினி சொல்லிதான் எங்க மேடம் இந்த ஆர்டர் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஓவர் ஆட்டிடியூட்னால தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்காக ரோஹினி வந்து பேசினாங்க. நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஒரு 60 வீட்டுக்கான ஹோம் அப்ளைன்சஸ் ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிஜமா சார்? எஸ். தேங்க்யூ சார். இந்த ஆர்டர் கொடுக்கறதே ரோஹினினால தான். நீங்க அவங்களோட இருக்கிற இஷ்யூவை சரி பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரை அவங்களோட சேர்ந்து பண்ணுங்க. அவளோட சேர்ந்து ஏன் பையன் எதுக்கு பிசினஸ் பண்ணணும்? இப்ப எதுவும் பேசாத. இப்ப நான் உன் பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்ல, எப்பவுமே நான் தான் உன் லைஃப் பார்ட்னர். யார் நினைச்சாலும் மாத்த முடியாத. இந்த ஆர்டர் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானடா? அவனால இந்த ஆர்டர் உனக்கு வேணுமாடா? அவ பார்ட்னர் வேற சொல்லிட்டு போறா. ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு. இப்ப இந்த ஆர்டர் கிடைச்சாதான் இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும். டேய், இத சாக்கா வச்சு அவ உன்னோட சேரணும்னு நினைக்கிறாடா? மட்டும் போதுமாமா? நான் அப்படி நினைக்க மாட்டேன். மனோஜ், அவ உன்னை ஏமாத்திருக்கா. அத மறந்துடாத. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேமா. இது ஜஸ்ட் பிசினஸ். அது அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் கடை பாருமா. நீயும் வாப்பா. வாங்க சார். அதான் முன்னாடி போர்டு போட்டுருக்கமே. நாங்களும் க்ளோஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் சார். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டை சீக்கிரமாவே க்ளோஸ் பண்றோம். நாளைக்கு வாங்களேன். ஐயோ, நாங்க ஒன்றும் உட்காந்து சாப்பிட வரலையா? எங்கே ஓனர்? எதுக்கு சார்?